பிரைஸ் தி லார்ட். தங்கள் எஜமானனுக்காக காத்திருக்கும் வேலைக்காரர்கள் பற்றி உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 12 அதிகாரம் 35 38 வசனங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும் பொழுது விழித்திருக்கிறவர்களுக்காக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சபிமமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலோ 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர்கள் பாக்கியவான்கள். இந்த உவமையில் இயேசு தம்முடைய 2ஆம் வருகைக்காக விழிப்பு மற்றும் ஆயத்தத்தை பற்றி நமக்கு போதிக்கிறாரு. இந்த உவமையில் 6 காட்சிகள் உள்ளன. முதலாவது காட்சி, வேலைக்காரர்கள் வேகமாக நடக்கவும் வேலை செய்யவும் தங்கள் ஆடைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நாமும் நம்முடைய மனதை கட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய மனதையும் இருதயத்தையும் தேவனுடைய சத்தியத்தால் ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது, எண்ணெய் இல்லாத விளக்கு இருண்டு போகும். அதாவது நம்முடைய விளக்கு எப்பொழுதும் எரிபொருளால் நிறைத்து வைக்க வேண்டும். விளக்கு நம்பிக்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. எண்ணெய் தேவனுடைய வார்த்தை, ஜெபம், பரிசுத்த ஆவியானவன் வல்லமையை குறிப்பிடுகிறது. எனவே ஜெபமும் வேதமும் இல்லாத ஒரு கிறிஸ்துவனுடைய உள்ளுக்குள் இருண்டு போகிறான். மூன்றாவது, எஜமான் கதவை தட்டிய போது சேவர்கள் உடனே திறக்கிறார்கள். அந்த காட்சி தான் தயார் நிலை, விரைவான கீழ்ப்படுதலை காட்டுகிறது. நாளை என்பது உத்தரவாதம் இல்லை, அதனால் கீழ்ப்படிய வேண்டிய நேரம் இன்றுதான். நான்காவது காட்சி, எஜமான் வரும்போது உண்மையுள்ள ஊழியக்காரர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதாவது மாணவர்கள் பரீட்சைக்கு படிக்க தினமும் தயாராகிறார்கள். தேர்வுக்கு முந்தைய இரவு வரை அவர் காத்திருக்க மாட்டார்கள். அப்படியாக நமது கடமையில் உண்மை உள்ளவர்களாக இருப்பது என்பது பரிசுத்த ஆவியின் வரங்களை பயன்படுத்தி நேரம், ஜெபம், சேவை, அன்பு ஆகியவற்று உண்மை உள்ளாக இருப்பதை குறிப்பிடுகிறது. ஐந்தாவது காட்சி, எஜமான் 2வது அல்லது 3வது ஜாமத்தில் வருவது. கிறிஸ்துவின் வருகை தாமதமாக உணரப்பட்டாலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். சோதனையில் இருண்ட இரவில் கூட விசுவாச விளக்கை இன்னும் எரிந்து கொண்டே இருக்கவை குறிக்கிறது. ஜெபம் பதிலளிக்கப்படாததாக தோன்றினால் கூட நம்பிக்கையாக இருப்பதையும் குறிப்பிடுகிறது. 6வது காட்சி, கடைசியில் அது காத்திருப்பு மகிழ்ச்சியுடன் ஆனந்தமானது. ஏனென்றால் எஜமான் தாமே சேவை செய்வதற்காக உடையை உடைத்து உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் பந்தியில் அமரச் செய்து அவர்களுக்கு உணவை பரிமாறுகிறார்கள். இது இயேசுவின் இருதயத்தை சுட்டிக்காட்டுகிறது. அவர் சிலுவையில் நமக்கு சேவை செய்தார். நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் பெற்றுக்கொண்டார். தற்போது அவர் இருக்கிற பரலோகத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வே என்று வாக்களிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எதிர்பாராத நேரத்தில் இயேசு வருவார். ஆகவே நாம் தயாராக எப்போதுமே இருப்போம். எஜமான் வரும்போது விழித்திருப்பு காணப்படுகிறவனே பாக்கியவான். ஆமென்.